ஹாய் நண்பா, இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான டிஷ் வைக்க போகிறேன் நண்பா. என்ன டிஷ்னா ஓகே வந்து உருளைக்கிழங்கு மசாலா நண்பா. செம்ம பிடிக்கலாம் நண்பா. இன்றைக்கி ஒரு விளாடலாம் நண்பா. ஓகே நண்பா, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிடுவோம் நண்பா, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட்டை போட்டுக்கணும் நண்பா. ப்ளஸ் ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா நான் ஒன்றாக காமிக்கிறேன் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும். ஓகே நண்பா, நான் தோல் எடுத்துடுறேன். தோலை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தோலோடு போடணுன்னா போட்டுருவேன். இது நான் பாயில் பண்ணுவேன். இப்போ இது வந்து நல்லா இப்போ கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா ஒன்றாக நான் காமிக்கிறேன் நண்பா. பாருங்கள் நண்பா வீடியோ. ஓகே நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, இப்போ நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அடுப்பில் ஏற்றிட்டேன் ஸ்டவ்வில். ஸோ பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 10-15 நிமிஷம் போதும் நண்பா, சல்லுன்னு ஆயிரும். ஓகே நண்பா, பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிடறேன் வீடியோ. ஸோ நண்பா, பச்சை மிளகா இருக்குது நண்பா. பச்சை மிளகா அப்படியே தூர விட்டுறேன். இப்படி போட்டால் கொஞ்சம் பெருசு கடிச்சி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு வச்சு நண்பா ஸோ இந்த மாதிரி போட்டுருவேன். அப்புறம் சின்னதாக நண்பா. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நண்பா, ஸ்லைஸ் டைப்பில் சின்னதாக புதுசாக. அப்புறம் கொத்து இங்கே வந்து இது வச்சுருக்கேன், புதினா கொஞ்சம் மேலே தூவி விடுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் வெங்காயத்தோட இந்த பச்சை மிளகோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இது வந்து ஆண்டிஸ்க்காக வச்சுருக்கேன் மேலே தூவி விடுறதுக்காக கொத்தமல்லி. ஓகே நண்பா. ஸோ நண்பா, ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் கட் பண்ணிங்க. ஸோ பண்ணிக்கோங்க, உண்மையாயிரும். ரெடி. ஒரு வெங்காயம் போதும் நண்பா. ஸோ ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நண்பா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். இப்போ பாயில் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன் நண்பா. பாயில் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் ஆகல நண்பா. 15 நிமிஷத்தில் ஆயிரும் நண்பா. கொஞ்சம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஆயிரும் நண்பா. 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, பாருங்கள் நண்பா. சட்டியை ஏற்றி வச்சு நண்பா. பாருங்கள் நண்பா, இப்போ எண்ணெயை ஊற்றி பண்ணிடுறேன் நண்பா. ஓகே நண்பா, சட்டி கொஞ்சம் எண்ணெய் தண்ணி காயிட்டும் நண்பா. அப்புறம் போட்டுலாம் நண்பா, மிக்ஸ் பண்ணிடுறேன் நண்பா. ஸோ நம்ம பாருங்கள் நண்பா, இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்குவேன் நண்பா. நான் 2 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் காயிட்டும் நண்பா. சரி நண்பா, ஒரு நண்பா இது போடுறேன். ஸோ இதோட வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் அந்த புதினா நண்பா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதனால
இது மிக்ஸ் பண்ணியாச்சு. அது நண்பா ஸோ நம்ம பாருங்க நண்பா, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டாச்சு. ரொம்ப பண்ண வேண்டாம் வெங்காயத்தை. ஸோ இதோட போய் கடுகு போட்டுடலாம் நண்பா. பெப்பர் கடுகு இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே நண்பா. ஸோ பெப்பர் போட்டுடலாம் நண்பா. பெப்பர் போட்டேன். எப்பயுமே கொஞ்சம் முழு பெப்பர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது நண்பா. இந்த மாதிரி குழம்புல கிரேவியில் இதெல்லாம் முழு பெப்பர் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லது, ஹெல்த்து. ஓகே நண்பா. ஸோ என்னோடய தமிழ் ஸ்பீச் எதுவும் மிஸ்டேக்காக இருந்தால் சாரி நண்பா. இப்போ பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து கடுகு மிக்ஸ் பண்ணிடுறேன் நண்பா. கடுகு மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. கடுகு தேவையான போட்டுங்க. கடுகு ஏன்னா முன்னாடியே போட்டால் அந்த கடுகு என்ன இருக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது. எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வர முடியும் நண்பா. இதோட உப்பும் போட்டுடலாம் நண்பா. கல் உப்பு நண்பா. கல் உப்பு போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க நண்பா. ஓகே நண்பா. வதங்கிட்டு இருக்கு. ஸோ நண்பா இப்போ ஜீரோ போட்டுறேன் நண்பா. ஜீரோ இப்போ போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமில் போட்டிங்க முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் எரிஞ்சிடும் நண்பா. ஓகே நண்பா. இப்போ ஜீரோ போட்டேன். நண்பா ஜீரோ போட்டாச்சு. இப்போ இதாகிட்டுருக்கு. ஓகே நண்பா. இதோட மசாலாவும் போட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே தட்டி விட்டு போட்டுடலாம் நண்பா. ஸோ கொஞ்சம் மசாலா போட்டுறேன். அதனால் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நண்பா ஸோ தேவையான அளவுக்கு போட்டுருங்க. மஞ்சள் தூள் போட்டுறேன். ஏன் மஞ்சள் தூள் போடுறேன்னா மஞ்சள் தூள் போட்டால் தான் நல்லா இருக்கும் நண்பா. ஓகே நண்பா. ஸோ இது ரொம்ப போடாதீங்க, கையெல்லாம் சாப்பிடும் மஞ்சள் ஆகிடும். ஓரளவு போட்டுங்க நண்பா. மஞ்சள் தூள் போட்டேன். இதோட சில்லி பவுடர் மிளகாத்தூள் போட்டுருங்க. அவ்வளோதான். வேறு எந்த மசாலா மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த பாருங்க நண்பா, சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு போட்டுங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இருந்தால் ஜாஸ்தி போட்டுங்க. சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சில்லி பவுடருக்கு அப்புறம் இதுவும் போட்டுடலாம் நண்பா. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது வந்து தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு நண்பா. செம்மையாக ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா. மசாலா கூட இதோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்றோம் நண்பா. செம்மையாக இருக்கும். ஓகே நண்பா, ரெடி. ஸோ இது வந்து மெஸ்ஸிலலாம் செய்வாங்கள்ல நண்பா. இந்த பேச்சுலர் இந்த மெட்ராஸ் அதிகமாக இருக்கும். சென்னை, கும்பகோணம் இந்த லைன்லலாம் அதிகமாக இருக்கும். திருச்சியிலலாம் இருக்குது. ஓகே நண்பா, அந்த டைப்பில் பண்ணுறேன் நண்பா. மெஸ்ஸு டைப் நண்பா. மெஸ்ஸு மசாலா. ஓகே நண்பா. ஓகே பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூரி விட்டுறேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நண்பா, மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் தூள் அதிகமாக போடல. ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். அதனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் நண்பா.
இல்லை கொத்தமல்லி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்காதீங்க, ஏன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும். நண்பா அவ்வளோதான் ரெடி. இன்னும் சப்பாத்தி வச்சு சாப்பிட வேண்டியதான் நண்பா. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அது காமிக்கிறேன் நண்பா வீடியோவில். ஓகே நண்பா, இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, மசாலா உருளைக்கிழங்கு மசாலா செம்மையாக வச்சுருக்கு. நம்ம சப்பாத்தி பண்ணியிருக்கு. ஓகே நண்பா, இதுக்கு சப்பாத்தி சூப்பராகும். ஸோ சப்பாத்தி தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் சாப்பிட்றோம் நண்பா, எப்படி டேஸ்ட்டுக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன். பாருங்கள் நண்பா, கம்மன்னு இருக்குது. கொத்தமல்லிலாம் மேலே போட்டுட்டு சூப்பராக இருக்கும் நண்பா. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு வரும் நண்பா. அல்டிமேட்டாக இருக்கும் நண்பா, வேறு லெவலில் இருக்குது. மசாலா சூப்பராக இறங்கி மசாலா நான் சில்லி போட்டு லைட்டாக சில்லி போட்டு போடலாம். நீங்கள் காரம் வேணுமா அதிகமாக சில்லி போட்டு வேணுமா போட்டுங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு மசாலா செம்மையாக இருக்குது, நல்லா இறங்கியிருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது மசாலா. சப்பாத்தியும் செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க நண்பா எப்படி இருந்தது. ஓகே நண்பா, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக அந்த வீடியோ பக்கத்தில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல். ஓகே நண்பா, இதை ஷேரும் பண்ணி விடுங்க நண்பா. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய், ஜிசாக்கல்லா ஹேர். பாருங்க நண்பா, கொத்தமல்லி